வணக்கம். செய்தி சுருக்கம். ஆசிரியர் ஸ்ட்ரைக், ஹைகோர்ட் நழுவல், அரசு ஏமாற்றம். 25ஆம் தேதிக்குள்ள வேலைக்கு திரும்ப ஆசிரியர்களுக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சு. அதை மீறி ஜாக்டோ ஜியோ ஸ்ட்ரைக்கு தொடருது. கோர்ட் உத்தரவை மீறினதுனால ஆசிரியர்கள் மேல கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர அனுமதி கேட்டு தமிழக அரசு கோரிக்கை வச்சது. அதை நீதிபதிகள் ஏத்துக்கல. வேலைக்கு வராத ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுப்பது அரசோட பொறுப்பு, நாங்க இதுல உத்தரவு போட முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க. கோர்ட் உத்தரவை மீறுவது கோர்ட் அவமதிக்கிற குற்றமா கருதி அதுக்கு தண்டனை வழங்கப்படுவது வழக்கமான நடைமுறையா இருந்தாலும் ஹைகோர்ட் அதுக்கு முன்வராதது ஏமாற்றம் அளிப்பதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. கோர்ட் வட்டாரங்கள்ல இதை பத்தி விசாரிச்சப்போ அவங்க விளக்கம் தராங்க. வேலைக்கு வராத ஊழியர்கள் மேல அதிகபட்சமா டிஸ்மிஸ் வரை நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் இருந்தும் அப்படி செய்யாம கோர்ட் அவமதிப்புக்கான நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசு கேட்கறது பொறுப்பை தட்டி கழிக்கும் செயல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பால கோர்ட் பக்கமா திருப்பிட்டு வேடிக்கை பார்க்க அரசு நினைச்சா கோர்ட் அதுக்கு துணை போகாத அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி குமுறலை கேளுங்க. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எக்கச்சக்கமா அரசு அள்ளி கொடுத்தோம், கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அவங்க ஸ்ட்ரைக் செய்யறத பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்களை முதல்வர் பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அரசு ஊழியர்ல குத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆரம்ப பள்ளி வாத்தியார் ஆரம்ப பள்ளி இருக்குது, அதுல ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 82,000 ரூபாய். ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். 5ஆம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். நம்ம பையன் எம்இ படிச்சுட்டு மண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு அவன் 10 வருஷம் கழிச்சா கூட 50,000 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டான். லீவ் எவ்வளவு? 160 நாள் லீவு. 160 நாள் லீவு. பாஸ் ஃபெயிலே கிடையாது. 8ஆவது வரைக்கும் படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி அப்படியே விட்டுறான். எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா யார் ஏத்துக்குவா? 70,000 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போவீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் பணி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சென்னையில முதன்மை கல்வி அலுவலகத்துல நூற்றுக்கணக்கானவர்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. 1 மாசம் மட்டும்தான் வேலை அப்படின்னு அரசு உத்தரவுல கூறப்பட்டிருக்கு. ஆனாலும் அரசு வேலை அப்படின்ற காரணத்தால அதுக்கப்புறம் தங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தனியார் பள்ளி ஆசிரியர்களும் விண்ணப்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, இருந்தும் இவங்க யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா நாங்கள் இதை விட இன்னும் நல்லாவே செய்வோம். நான் எம்காம், பிஎட், எம்பிஏ முடிச்சிருக்கேன். போராடும் ஆசிரியர்கள் 70,000 வரை சம்பளம் வாங்குறாங்க, எங்களுக்கு 10,000 தானா, அதே சம்பளம் எங்களுக்கு தந்தா என்ன அப்படின்னு பலர் ஆதங்கத்துல கேட்டிருக்காங்க. அரசு வருவாயில 67% ஊழியர்களுக்கு சம்பளம் அப்படின்னா பொதுமக்கள் கதி என்ன? ஹைகோர்ட் உத்தரவை அலட்சியப்படுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் நீடிக்கும் நிலையில அவங்க ஏற்கனவே வாங்குற சம்பளமே அரசோட நிதி நிலைமைக்கு மீறியது அப்படின்றத வலியுறுத்தியும் செய்திகளும் விமர்சனங்களும் சோசியல் மீடியால வேகமா ஷேர் ஆயிட்டு வருது. 2017 அக்டோபர் 11ஆம் தேதி முதல்வர் வெளியிட்ட அறிவிப்புல அரசு ஊழியர்கள் ஊதியம் 2.57 மடங்கு உயர்த்தப்படுவதா தெரிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி பார்த்தா தமிழக அரசுல மிகவும் கடைசி நிலையில இருக்க ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் 6,100 ரூபாயில இருந்தது 15,700 ரூபாயா அதிகரிக்கப்பட்டுச்சு. மிக உயர்ந்த பதவியில இருக்க ஊழியருக்கு அதிகபட்ச ஊதியம் 77,000 ரூபாயா இருந்தது 2.25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுச்சு. இந்த ஊதிய உயர்வின் காரணமா தமிழக அரசுக்கு ஒவ்வொரு வருஷமும் 14,719 கோடி ரூபாய் கூடுதலா செலவு ஏற்படும். இப்படி முதலமைச்சர் வெளியிட்ட ஊதிய உயர்வு அறிவிப்பு பொதுமக்கள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அரசோட வருவாயில 67% அளவுக்கு ஊழியர்களோட ஊதியத்துக்கு போயிடுறதுனால வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவிட முடியாத அவலம் நேருது அப்படின்னு சட்ட பஞ்சாயத்து அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்கள் கேட்கறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது அப்படின்றதுனால மாநில அரசு இந்த கோரிக்கையை பொருட்படுத்த அவசியம் இல்லை அப்படின்னு இந்த அமைப்பு தெரிவிச்சிருக்கு. அம்மா வழி போவாரா எடப்பாடி? அம்மா வழியில ஆட்சி நடப்பதா அடிக்கடி சொல்ற முதல்வர் பழனிசாமி அரசு ஊழியர் ஆசிரியர் ஸ்ட்ரைக் விவகாரத்துல ஜெயலலிதா வழிய பின்பற்றுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில காணப்படுது. எஸ்மா சட்டத்தை பிரயோகிச்சு பல்லாயிரம் ஊழியர்களை அரெஸ்ட் பண்ண ஜெயலலிதா 1.5 லட்சத்துக்கும் மேலான ஊழியர்களை ஒரே உத்தரவுல டிஸ்மிஸ் செஞ்சு இந்திய வரலாற்றிலேயே புது அத்தியாயம் எழுதினாங்க. சுப்ரீம் கோர்ட்டே அவங்க துணிச்சலை பாராட்டுச்சு. அடுத்த 3 வருஷத்துல எலெக்ஷன் வந்தப்போ அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ அவங்களுடைய கோவத்தை ஓட்டுல காமிச்சதுனால அதிமுக ஜெயிக்கல. ஆனா அதுக்கு ஜெயலலிதா மாற்று மருந்து கண்டுபிடிச்சாங்க. பொதுமக்களுக்கு இலவசங்களை வாரி வழங்கி நேரடியா அவங்களோட உறவை பலப்படுத்திக்கிட்டதுனால அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட சப்போர்ட்டே தேவையில்லை அப்படின்ற நிலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க.
எடப்பாடி அடிக்கடி உச்சரிக்கிற அம்மா வழியில போவாரா அல்லது அரசு ஊழியர் ஆசிரியர் பலத்தை பார்த்து மிரண்டு போய் அவங்களுடைய கோரிக்கையை ஏத்துப்பாரா அப்படின்றத பார்க்க நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அழகுதான், ஆனா ஓட்டெல்லாம் விழாது அப்படின்னு இந்த அமைச்சர் கணிச்சிருக்காரு. பிரியங்கா பத்தி பீகார் அமைச்சர் VN ஜா சொன்ன கருத்து சர்ச்சையை கிளப்பியிருக்கு. பிரியங்கா ரொம்ப அழகானவங்க, அது கடவுள் கொடுத்த வரம். அழக பார்த்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. வயசோ 44 ஆயிடுச்சு அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. பாலியல் ரீதியா பேசியதா அமைச்சருக்கு கண்டனம் குவியுது. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.